ஹலோ வணக்கம். நான் உங்கள் இலக்கிட் சாரிஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நித்தம் ஒரு வானம். அண்ட் இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரொமான்டிக் டிராமா. அண்ட் ரன் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 2 hours 26 minutes. நித்தம் ஒரு வானத்தை எழுதி இயக்கி இருக்கிறது ரா கார்த்திக் அண்ட் அவருடைய ஃபர்ஸ்ட் படமும் கூட இது, which came out so glorious. படத்தோட எடிட்டிங்க ஆண்டனி பாத்துக்கிட்டாரு அண்ட் சினிமாட்டோகிராஃபியை வித்து அயனா பாத்துக்கிட்டாங்க. அண்ட் ரெண்டு பேருமே படத்துல வர கேரக்டர்ஸை காட்டுறதா இருக்கட்டும், அது இல்லாம ஸ்கிரீன் பிளே பிரேக் ஆகாம பாத்துக்கிட்டதுக்கும் சரி, லீனியர் நான் லீனியர்னு எல்லாமே செம்மையா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன், இந்த மாதிரி பிளசண்டான நேரத்துல மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் கூட அழகா ஞாபகத்துக்கு வரும்ல. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அது இல்லாம ஓசிடி தலைக்கு மேல இருக்கு. இதனாலேயே அவரோட கல்யாணமும் நின்னும் போயிடுது. ஸோ அதுல வர டிப்ரெஷன்ல இருந்து போகிறதுக்காக அர்ஜுனோட டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எழுதின 2 லவ் கப்புள்ஸோட கதையை 2 புக்கையும் கொடுத்து படிக்க சொல்றாங்க. அர்ஜுன் எப்பவுமே ஒரு கதை படிக்கிறப்போ அவனை அந்த கதையில இருக்கிற ப்ரொட்டகானிஸ்டாவே நினைச்சுதான் படிப்பான். பட் 2 கதையிலுமே பாத்தீங்கன்னா புக்கு பாதியிலேயே நின்றுது. மிச்ச பேஜ் எல்லாம் யாரோ கிழிச்சா மாதிரியே இருக்கு. அதனால அர்ஜுனுக்கு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆகி அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு மிச்ச கதை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்றப்ப அந்த டாக்டர் 2 அட்ரஸை கொடுத்து, இந்த மீதி கதை தெரியணும்னா இதை போய் பாரு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை தட்டி விட்டுறாங்க. சோ அர்ஜுன் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் முழு கதையை தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கறது இந்த படத்தோட கரு. செம்ம லவ் ஸ்டோரி. அசோக் செல்வன் அவருக்கு கொடுத்த ஒரு கேரக்டரைசேஷனையும் லிட்டரலா நெயில் பண்ணிருக்காருன்னு தாங்க சொல்லணும். அதுவும் படத்துல 3 டிரான்சிஷன் இருக்குங்க, 2 கதைக்கும் அண்ட் ரியலிஸ்டிக்கும். ஒன்னு ஓசிடி கையா ரொம்ப செமையா பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் கதையில வர ஒரு ரக்கட் கேரக்டர் இருக்கும், அதுவும் செமையா இருக்கும். லாஸ்ட்ல ஒரு அர்பன் ஸ்லாங்ல வர ஒரு போலீஸ் ஆபீசரா, இப்படி ஒரு கேரக்டரையும் தனித்தனியா பாடி லாங்குவேஜ்ல இருந்து மேனரிசம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டா காமிச்சிருப்பாங்க. நமக்கு படத்தை விட அசோக் செல்வனை டில் த எண்ட் வரைக்கும் பாக்குறப்போ ரொம்பவே பிடிக்கும். லைஃப்ல உனக்கு என்ன பண்ணுமோ, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை செய். படத்துல ஒரு கதையிலயும் 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியலிஸ்டிக் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரீத்து வர்மா ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. ரீத்து வர்மாவோட ஃபீல் குட் கேரக்டர், அதுக்கப்புறமா ஈஸி கோ அண்ட் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் வாழணுன்ற எண்ணம் எல்லாத்தையும் சூப்பரா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஒரு கதையில வர சிவாத்மிகா கேரக்டரையும் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுவும் அந்த வேயம் சாங்ல இவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஐஸ் லுக்குன்னு எல்லாமே செம்மையா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. சரியா செட் ஆயிருக்கும். இன்னொரு கதையில அப்பர்ணா பாலமுரளி ஒரு ரக்கட் கேர்லா டோட்டல் அவுட் அண்ட் அவுட் ஃபன்னா செம ஃபன் பண்ணிருப்பாங்க. அண்ட் 3 கேரக்டரையும் நல்லா வெல் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. படத்துல நல்லா இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணு. வர வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். அதே வெள்ளிக்கிழமை நான் வீட்டை விட்டு ஓடி போறேன். எல்லாரும் வந்து வழி அனுப்பிச்சு விடுங்க. படத்துல வர இன்னும் சில கேரக்டர்ஸ் லைக் எக்ஸ்டெண்டட் கேமியோஸ்னு சொல்லலாங்க. அதுல பண்ணிருக்க ஜீவா, சிவதா, ஈஷா ரீபா, காளி வெங்கட்னு எல்லாருமே அவங்களோட கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஃபினிஷிங் டச் நல்லா கொடுத்திருப்பாங்க. லைக் அவங்களோட கனெக்ட் டு த ஸ்டோரிஸ் அண்ட் த வில் டு லிவ் தேர் லைஃப் அதெல்லாம் சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அதாவது நாம ஒருத்தர் இழந்துட்டோம்னாலோ இல்ல இழக்க போறோம்னாலோ நாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஆசையும் கனவையும் நாம சுமந்து செல்லலாம். We can carry the torch on behalf of them. Early once ஒரு travel just மெமரிஸ்க்காக. மதி, உன்னால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியலையே. நித்தம் ஒரு வானம்க்கு கோபி சுந்தர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க. சாங்ஸ்லாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். பட் அந்த ஜேர்னியை நமக்கு கூட்டிட்டு போறப்போ நமக்கு ஸ்கிப் பண்ணவே தோணாது, அப்படியே அதுல டிராவல் பண்ண தோணும். அதுவும் முக்கியமா வேயம் அந்த 1 minute இன்டர்லூட் தாங்க
நம்ம அதை ஒன்ஸ் படத்தோட டிராவல் பண்ணிட்டு கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு அந்த படத்துக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நமக்கு இட் வில் பி சோ நைஸ் டு ஹியர். அந்த லிரிக்ஸ், மியூசிக் எல்லாமே செட் ஆயிருக்கும். இதேவெல்லாம் நம்ம ஊருக்கு போனால் பார்க்கவே முடியாது. ஸோ ஓவரால் நித்தம் ஒரு வானம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஃப்ரெஷ் அண்ட் ரெஃப்ரெஷிங் தாங்க சொல்ல முடியும். சோல் சர்ச்சிங் பற்றி சொல்றப்போ படத்துல ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு அசோக் செல்வன் படத்துல பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் படத்தோட ஸ்கிரீன் பிளே நம்மள கிரிப்பா வச்சுக்கும். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டேஜ் செட் பண்ணி ஸ்டோரியை பாதி வரைக்கும் கொண்டு போய் அப்ரப்டா கட் பண்ணி நம்மளோட கியூரியாசிட்டியை டோட்டலா பீக் பண்ண வச்சு செகண்ட் ஹாஃப பிளசண்டா ஹேண்டில் பண்ணது சரியான ஆங்கிள்ங்க. கூடவே கேஸ்டோட ஆக்டுமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்டெல்லார் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. முக்கியமா அசோக் செல்வனோட ஆக்டிங் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சது. அண்ட் லைஃப் பர்பஸ் பத்தி ஒரு ஆங்கிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு தருவாங்க. இது எல்லாமே டெம்பரரி தான். ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ்ட். எங்கேயாவது போ அர்ஜுன். Why don't you meet some new people, do some soul searching? Arjun, Meera Meenakshi, Madhi Prabha, Shubhatra, Shubha. ஸோ நித்தம் ஒரு வானம்க்கு இராக்கெட் சாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5. ரெப்பிட்டேட்டிவ் சீன், ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் தாண்டியுமே இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஆர்ட்டா இருந்துச்சு. We always have a reason to live and the will to hold when we are not giving up அப்படின்ற ஒரு பாயிண்டோட முடிக்கிறேங்க இதை. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இராக்கெட். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை, see you. அண்ட் முக்கியமான விஷயம், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.